இவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் மன வருத்தம், வேதனைகள் குறைந்து மகிழ்ச்சியை அள்ளித்தர காத்திருக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் தனுசு ராசிக்கு திடீர் பண வரவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதனும், தனுசு ராசியில் சூரியன், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சக ராசிக்கு தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 22/12/2024 முதல் தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டங்கள்ல வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருக்குங்க. கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வதும் அவசியமற்ற செலவுகளை தவிர்ப்பதும் உதவிகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. வீண் வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு நாதனாக திகழ்வதால் பிரச்சனைகள் எதுவும் குடும்ப சூழ்நிலையை அதிகமாக பாதிக்காதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்கும். என்னதான் சிறு உழைப்பும் அலைச்சலும் தேவைப்பட்டாலும் அவை முன்னேற்றத்திலேயே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் ஜென்ம ராசியில் சூரியன் நிலை கொண்டுள்ளதால அடிக்கடி உடல் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்க. உடல் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும் போது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் இந்த தருணங்கள்ல குறிப்பா இந்த வாரத்துல கைப்பணம் எங்கே போயிற்று என்று வியக்கும்படி வீண் செலவுகள்ல பணம் விரயமாகுங்க. திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒரு முறைக்கு இருமுறை வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்குங்க. சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு அதே போல் உங்களுக்கு கை கொடுக்குங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். திரு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாங்க. வேலை வாங்கும் சனி பகவான் கூலி கொடுப்பதில் தயங்குவதில்லை என மிக புராதன ஜோதிட கிரகங்கள் விலகி இருக்கு. இந்த வகையில புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 22/12/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க இந்த மாதம் முழுவதுமே. அதே போல் விற்பனையும் லாபமும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருங்க. வங்கிகளில் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்குங்க. அளவோடு விஸ்தரிப்பு திட்டங்களை செயல்படுத்தலாம். அதே போல் உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன் வலம் வருவதால் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது உடல் நலனில் கவனமாக இருப்பது அவசியங்க. பண விஷயங்கள்ல பிறரை பூரணமாக நம்ப விடாமல் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதலீடு சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்ளும் தனுசு ராசினியர்கள்
வேற யாரையும் நம்ப வேண்டாம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வது மிகவும் நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. இதனால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. வருமானமும் படிப்படியாக உயர்வதை அனுபவத்துல உங்களால காண முடியுங்க. அதே போல மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் இந்த வாரத்தில் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் ஆரம்பிக்கலாங்க. அதே போல் நடிகர் நடிகைகளுக்கு சுக்கிரன் ஆதரவாக கை கொடுப்பதால அரசியல் தொடர்புகள் லாபகரமாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறை சுக்கிரனுடைய கைப்பிடியில் தாங்க இருக்கு. அந்த சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்வதால பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. கட்சியில் உங்களுக்கு ஆதரவும் பெருக இருக்கு. அதே போல் செல்வாக்கு மிகுந்த தலைவர் ஒருவருடைய தொடர்பு உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. இந்த தொடர்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்குங்க. இதை அனுபவத்துல காணக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமையிருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு 22/12/2024 முதல் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்விக்கு அதிபதியான புதன் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் கல்வி முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இன்றி நீடிக்குதுங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. அவர்களது பிரச்சனையில் தடை இல்லாமல் இருப்பது அவசியமாகுங்க. குறிப்பா மாணவர்களுடன் பழகும்போது எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அதனால் இந்த எச்சரிக்கையை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வயலில் கடின உழைப்பை எடுத்து காட்டுதுங்க. இரவு நேர பணிகளின் போது ஜாக்கிரதையாக இருங்க. சிறு விபத்தும் விஷ ஜந்துக்களால் பாதிப்பும் ஏற்படக்கூடும். மற்றபடி விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரித்தாலும் அக்குறையை சுக்கிரன் நிவர்த்தி செய்கிறார். பண தட்டுப்பாடு ஏற்படும் போது எதிர்பாராத பணவரவை அளித்து அருள் புரிகிறாருங்க சுக்கிரன். அதே போல் அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் செவ்வாய் உஷ்ண சம்பந்தமான உடல் பாதிப்பை ஏற்படுத்துவாருங்க. ராகுவினுடைய சஞ்சார நிலை கற்பனையான கவலைகளை ஏற்படுத்தும். இது மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாமல் மனதை போட்டு உலட்டி கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. அதே போல் ருணரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனாக குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதாலும் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலை ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம், மாலையில் ஸ்ரீ அனுமன் சாலிஷாவும் கந்த சஷ்டி கவசம் படித்து அல்லது கேட்டு வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.